ஜேபி அவர்கள், ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் அவர் தான் இயக்குனர். ஏற்கனவே லென்ஸ் படம் ஏற்கனவே லென்ஸ் பண்ணியிருக்காரு, தலைக்கூத்தல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 வருஷமா தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடித்தோம். ஸோ அந்த அவர் கோ ஆக்டராக தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பழக்கம். அப்போலேருந்தே அதுக்கப்புறமா தான் அவர் லென்ஸ் பண்ணார். லென்ஸில் அவர் பண்ண வேண்டிய வேஷம் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டார். அந்த டைமில் ஐ வாஸ் டூ யங் ஃபார் தேட் ரோல். ஏன்னா அந்த படம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், அதில் ஒரு 8 வயசு பொண்ணோட அப்பாவா நடிச்சிருப்பாரு. அது நான் என்ன கூப்பிட்டாரு, நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எல்லாம் பண்ணோம். நம்ம பண்ணலாமாலாம் கேட்டார். நான் சொன்னேன் ஆக்சுவலாக ஜேபி சேட்டா தான் சொல்லுவேன், ஏன்னா அவர் கேரளாங்கிறதுனால. ஸோ ஜேபி சேட்டா நீங்களே இதை பண்ணலாமே, ஏன்னா உங்கள் ஏஜ் கரெக்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், ஆமாண்டா நான் எனக்காக தான் எழுதினேன், ஆனால் அது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கும். ஏன்னா அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஆனால் கதிர் சார் தான் வந்துட்டு, அந்த கேமராமேன் கதிர் சார் தான் வந்துட்டு அவரை நடிக்க சொல்லி அவர் நடிக்க வச்சாரு. பட் அதுக்கப்புறம் தலைக்கூத்தல்லையே அவர் கேட்டார் என்ன. அந்த கேரக்டர் தான் அதுக்கப்புறமா கடைசியில் கதிர் பண்ணார் அந்த படத்தில். ஆனால் கடைசியில் ஃபைனலி இதுக்கு வந்தபோது, காதல் என்பது பொது உடைமை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், மறுபடியும் என்கிட்ட வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் யார்கிட்டயாவது போவீங்களா அப்படிங்கிற. இல்லை இது வந்து நான் ஏற்கனவே ஜியோ பேபி தான் ப்ரொடியூசர், நம்ம அவர்கிட்ட வந்து நான் வந்து காஸ்டிங் பேசும்போதே நான் சொன்னேன், ரவீந்திராங்கிற கேரக்டர் எனக்கு கலேஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு.